பிச்சைக்காரனிடம் யாசிப்பதில்லை. சுவாமி விவேகானந்தர் சொன்ன குட்டி கதை. மன்னன் ஒருவன் காட்டில் வேட்டையாடச் சென்றான். அங்கு ஒரு முனிவரை கண்டான். அவருடன் சிறிது நேரம் பேசியதிலேயே மிகவும் மகிழ்ந்த அவன் தன்னிடம் இருந்து ஏதாவது பெற்றுக்கொள்ளுமாறு அவரிடம் வேண்டினான். அதற்கு அந்த முனிவர், எனக்கு எதுவும் வேண்டாம், இப்போது நான் திருப்தியாகவே உள்ளேன். இந்த மரங்கள் நான் உண்பதற்கு போதிய பழங்களை தருகின்றன. இந்த அழகிய தெல்லிய நீரோடைகள் எனக்கு வேண்டிய நீரை தருகின்றன. இந்த குகைகளில் நான் நிம்மதியாக உறங்குகிறேன். நீ மன்னாதி மன்னனானாலும் நீ தருபவற்றை நான் ஏன் பொருட்படுத்த வேண்டும் என்று கூறினார். அதை கேட்ட மன்னன், என்னை தூயவனாக்க எனது திருப்திக்காகவாவது ஏதாவது ஒன்றை பெற்றுக்கொள்ளுங்கள், என்னோடு நகருக்கு எழுந்தருளுங்கள் என்று வேண்டினான். இறுதியில் மன்னனோடு சேர்ந்தார் முனிவர். அவரை அரண்மனைக்கு அழைத்துச் சென்றான் மன்னன். பொன், மணி, பளிங்கு என்று அந்த அரண்மனை விலை மதிப்பற்ற பொருட்களால் நிறைந்திருந்தது. செல்வமும் ஆற்றலும் எங்கும் வெளிப்பட்டன. மன்னன் முனிவரை காத்திருக்குமாறு சொல்லிவிட்டு ஒரு மூலைக்கு சென்று, இறைவா, எனக்கு இன்னும் செல்வமும் மக்களும் நாடும் தந்தருள்வாய் என்று பிரார்த்திக்க தொடங்கினான். இதை கேட்ட முனிவர் எழுந்து வெளியே செல்ல தொடங்கினார். அவர் செல்வதை கண்ட மன்னன் அவரை பின்தொடர்ந்து, சுவாமி நில்லுங்கள், நீங்கள் எனது நன்கொடையை பெறாமல் செல்கிறீர்களே என்று கூறினான். முனிவர் அவனிடம், மன்னா, பிச்சைக்காரனிடம் நான் யாசிப்பதில்லை. உன்னால் எனக்கு என்ன கொடுக்க முடியும்? நீயே பொழுதெல்லாம் பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறாய் என்றார். சரிதானே, அன்பின் மொழி அதுவல்ல. இதைத்தா அதைத்தா என்று நீ இறைவிடம் வேண்டுவாயானால் அன்புக்கும் வியாபாரத்திற்கும் என்ன வேறுபாடு? அன்பில் முதல் பரிசோதனை பேரம் பேசுவது எதுவும் அதில் இல்லாததான். அது எப்போதும் கொடுக்கிறது. கொடுப்பதை தவிர எடுப்பது அதற்கு தெரியாது. இறைவன் திருவுள்ளம் அதுவானால் என்னிடமுள்ள எல்லாவற்றையும் அவருக்கு அளிப்பேன். அவரிடமிருந்து எனக்கு எதுவும் வேண்டாம். பிரபஞ்சத்தில் உள்ள எதுவும் எனக்கு தேவையில்லை. அவரிடம் அன்பு செலுத்த விரும்புகிறேன். அதனால் அவரை நேசிக்கிறேன். பிரதியாக எனக்கு எதுவும் வேண்டாம். அன்புக்கான முதல் சோதனை அது பேரம் பேசுவதே அறியாது என்பதே. ஏதாவது ஒன்றை பெறுவதற்காக ஒருவன் மற்றவனை நேசித்தால் அது அன்பல்ல, வியாபாரம். கொடுக்கல் அண்டு வாங்கல், கொடுக்கல் வாங்கல் பேச்சு வந்துவிட்டாலே அது அன்பாக இருக்க முடியாது. எனவே இறைவனிடம் எனக்கு இதை கொடு அதை கொடு என்று கேட்பது அன்பு ஆகாது. அது எவ்வாறு அன்பாக முடியும்? நான் உங்களிடம் ஒன்றை கேட்கிறேன், நீங்கள் பதிலாக வேறொன்றை தருகிறீர்கள். அதுபோலதான் இதுவும் வெறும் வியாபாரம். இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.